Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. உண்மையான ஒரு மெய்குருவை நான் சந்திக்கிறேன். அந்த சந்திப்பு தான் அவங்களுக்கு பெரிய திருப்பத்தை கொடுத்து இத்தனை பேர் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்ததே அந்த திருப்பத்தை வச்சு தான். ஒரு அடி தூரம் எந்திரிக்க முடியும், அப்படியே உட்கார்ந்த நிலையில் எந்திரிப்பாங்க. எல்லாம் எந்திரிச்சு பழகினவங்க. மனிதனாக பிறந்தவனுக்கு அமானிதம்னு ஒன்று வாங்கிட்டு வந்திய கடனா அது என்னன்னு தெரியுமான்றாங்க. அப்போ தான் இவருக்கு அமானிதம்னா என்னன்றதே வர அந்த கட்டத்தில் தான் அவருக்கு தான் உண்மையான ஒரு மெய்குருவான்னு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் அதையும் தெரிஞ்சுக்கணும். நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை, அவர் கடவுள்னு சொல்கிறவங்களே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மனிதனா பிறந்தா கையை அப்படி தூக்கின உடனே இந்த கையில் இருக்கிறது பூரா தெரியுது, அப்படியே புண்ணு போகிறது வந்து என்னடா இது இப்படி வச்சிருக்கிற கையான்னு. நான் என்ன பண்ணுறது, இன்னும் ஆற மாட்டேங்குது, நானும் மருந்து போட்டு தான் பார்க்குறேன், ஆறல கொண்டாடா அப்படின்னுட்டு உடனே அப்படியே கையை பிடிச்சி இப்படி பார்த்தாங்க. இவ்வளோ இருக்குது குறை இப்படி வச்சிருக்கிறேடா அப்படின்ட்டு அப்படியே கையை பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த புதுந்ததெல்லாம் சிகப்பாகுது, சிகப்பு தோல் சரியாயிட்டு வருது. மதியானத்துக்கு மேலே சரியாகி போச்சு. அப்படியே இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால நடக்குமா? ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம். மெய்வழிச்சாலை சம்மந்தப்பட்ட நபர்களையும் அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ராஜமன்னார் நாயுடு, மெய்வழி ராஜமன்னார் நாயுடு ஐயாவை பார்த்து போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்துருக்குங்களா? யார் தெய்வத்தோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது? தெய்வத்தினுடைய வாழ்க்கை சம்பவங்களை பார்க்கணுன்னா அங்கே மான்மியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியுமே. அவங்க எத்தனை பேர்கிட்ட சிஷியர்களை போய் முதல்ல குருபுரான்னு நினச்சி போய் பிடிச்சாங்க. இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அது மான்மியம்ன்ட்டு வருது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி இன்சிடெண்ட் ஏதாவது? 12 போலி குருமார்கள்ட்ட போனாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாமே இப்படி தான் இருக்குது, எல்லாம் ஏமாத்துறவங்களாக இருக்காங்களே அப்படின்ட்டு இனிமேல் இந்த இதை வேணான்ட்டு அவங்க நெல் மண்டி சம்பாதிக்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நெல் மண்டி வச்சு அவங்க பல விதத்தில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. 35,000 வெள்ளி காசுகள் சம்பாதிச்சாங்க. நெல் மண்டி இருக்குது, ஒரு அழகான குழந்தை இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க இன்னும் கொஞ்சம் போனாக்க ரெங்கூன் போயிடுவாங்க நெல் வியாபாரம் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான ஒரு மெய்குருவை நான் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு தான் அவங்களுக்கு பெரிய திருப்பத்தை கொடுத்து இத்தனை பேர் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்ததே அந்த திருப்பத்தை வச்சு தான். அவங்கள சந்தித்தாங்க மெய்குருபிரான தணிகை வள்ளல் அவங்க பேர். அவங்கள சந்தித்த போது சாதாரண ஒரு வயசான ஒரு வயோதிகர் போகிறாருன்னு நினச்சாங்க. அவங்க இந்த பக்கம் போனால் ரொம்ப தூரம் இருக்குது அவங்க ஊர் போகிறதுக்கு. காடுங்க தான் நடுவில், வீடு அது ஒன்றும் கிடையாது. சின்ன கிராமம் 10-15 கிலோமீட்டருக்கு போகணும். இவ்வளோ இந்நேரத்தில் போகிறாரே, அவருக்கு சாப்பிட கூட ஒன்றும் கிடைக்காதுன்னு இவரும் தற்செயலாக அங்கேருந்து வர இவர் இப்படி போக அவரை பார்த்தோன்னே முதல்லையே இப்போ சாதாரணமாகவே எங்கள் ஆண்டவங்க ஒரு பெரியவங்களாட்டம் போகிறாங்கன்னால கூப்பிட்டு உபசரணை பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறது செய்வாங்க. அப்போது இவங்க அப்படி போகிறபோது அவங்கள பார்த்தோன்னே, ஐயா இவ்வளோ தூரம் போகிறீங்களே, ஆகாரம் கூட சாப்பிட வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கவும் அவரும் சரின்னு வர்றாரு. போகிறபோது இவர் தான் 12 பேர்கிட்ட போய் வந்தவர் தானே, எல்லாம் ஏமாத்துன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதனால் ஆனால் இவர் வந்தவர் இவரை கூப்பிட்டு போனோடனே இவர் சாதாரணமாக பேசாமல் இருக்கிறாரு. அவர் நான் இது செய்ய தெரியும், அது செய்ய தெரியும், அட்டயோகம் பண்ண தெரியும். யார்? எங்கள் ஆண்டவங்க. அப்போல்லாம் இந்த போலி சமயங்கள்கிட்ட நம்பி அவங்கள்ட்ட போய் இது பண்ணது, இதெல்லாம் யோகம் பண்ணுறேன்னு வாசி யோகம் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணவங்க தானே. ஒரு அடி தூரம் எந்திரிக்க முடியும், அப்படியே உட்கார்ந்த நிலையில் எந்திரிப்பாங்க. அப்படிலாம் எந்திரிச்சு பழகினவங்க. ஆனால் அதில் என்ன ஆயிருக்கு, ஒன்றும் இல்லையே. அப்படிலாம் பழகி வந்தவங்க தான். 12 குருமார்கிட்ட போயிருக்காங்க. அதெல்லாம் மான்மியத்தில் க்ளீனாக இருக்குது. அப்படி வந்தவங்க இவர் தெருவில் போகிறவரை இப்படி கூப்பிட்டு வந்து வைக்கவும் பசியாறிட்டு போகலான்னுட்டு கேழ்வரகு தோசை, தேன், பால் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பலான்னு அவங்க அனுப்பிச்ச உடனே இவர் இதெல்லாம் பசியாகிட்டு சரின்ட்டு உட்காந்துருக்கும் போது தான் இவர் சொல்கிறார், நான் இப்படியெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் செஞ்சுக்கிட்டேன்னு. அவர் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தார்.
என்னடா நம்ம இப்படிலாம் சொல்கிறோம், இது மாதிரியெல்லாம் செய்வேன் எடுப்பேன்னு சொல்கிறோம், ரொம்ப பாராட்டுவாருன்னு பார்த்தாரு. எதுவுமே பாராட்டாமல் இருக்கிறீங்களே அப்படின்ட்டு, என்ன என் பெரியவரே நான் சொல்கிறது சரியா? ரொம்ப சரி. நரகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப அருமையான குறுக்கு வழி இது, இதெல்லாம் செய்கிறது. வந்தவனுங்க போகிறவங்க எல்லாருமே ஆஹா இப்படியெல்லாம் அப்படியே எந்திரிக்குதுன்னா சும்மாவா? இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்களே அப்படின்னு பாராட்டுறதுக்கு பதிலாக கேவலப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நரகத்துக்கு போகிற குறுக்கு வழி இது. உனக்கு இன்னென்ன மாதிரிலாம் வந்திருக்குமே, அவங்க சொன்ன அப்படியே அவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்கு. இவ்வளவு மோசம் போனால் ரத்தமே வருமா, இதுக்கு நெறிஞ்சு முள் அது இதுன்னு சாப்பிட்றது, முருங்கைப்பூ சாப்பிட்றது, இப்படி பல மருந்து சாப்பிட்டு சரியான ஒன்றா திரும்பி இருக்குது. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே அவங்க சொன்னது பூரா இவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் வரவும் ஆமாம் இதெல்லாம் வந்தது. அப்போ நரகத்துக்கு போகிறது குறுக்கு வழி தானே இது. அப்போ தான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களே, இவங்க யாராக இருக்குன்னு தெரியலையேன்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, வந்த தணிகவல்லில் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு இப்படி தூக்கி காமிக்கலான்னு சொல்கிறியே, அதுக்கு இப்படி நீ தூக்கி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பாடுபட்டு காருவா காசு கொடுத்தா ஒரு ஆள் அப்படி தூக்கி பிடிச்சிக்குவானே கொஞ்ச நேரம், இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ன உடனே அவருக்கு இவ்வளோ இதாக இருந்தது இப்படி சொல்கிறாரு அப்படின்னுட்டு அப்புறம் யோசனையாக இருக்கு. அப்புறம் தான் இவங்க கேட்குறாங்க, ஏப்பா மனிதனாக பிறந்தவனுக்கு அமானிதம்னு ஒன்று வாங்கிட்டு வந்தியே கடனா, அது என்னன்னு தெரியுமான்றாங்க. அப்போ தான் இவருக்கு அமானிதம்னா என்னன்றதே தெரிய வருது. அமானிதம்னா என்ன அப்படின்னு தெரியல முதல்ல. எல்லாம் நமக்கு அறிவு இருக்குது இதில், இதுதான் நினச்சிக்கிட்டாங்க. சரி அதான் அறிவு. நான் இப்போ மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லிட்டு முன்னாடியும் பின்னாடியும் சொல்லிட்டார். அதுதான் மிருகங்களுக்கு இருக்குதேப்பா. மெய்வாய் கண் மூக்கு செவின்றது 5, எல்லா மிருகத்துக்கும் இருக்குது. எல்லா மிருகமும் முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. முன்னும் பின்னுன்னு சொன்னால் அது 7 ஆகிடுது. 7 பொருள் வாங்கிட்டு வந்தியே அமானிதமா, அது என்னன்னு கேட்டால் தெரியல, தடுமாறுறாரு. இவர் வாய் வீச்சு ரொம்ப பேசுகிறவர், எப்பேற்பட்டவங்களையும் இதை பண்ணுறவர். அப்படிப்பட்டவர் இந்த கிழவனார் சொல்லும்போது இவரால் அது பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாரு. அது பாடலாகவும் எழுதி வச்சுருக்கிறாங்க, மான்மியத்தில் அழகாகவும் வருது. அப்படி வர்ற அந்த கட்டத்தில் தான் இவர் தான் உண்மையான ஒரு மெய்குருவரான்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் அவர்கிட்ட உபதேசம் வாங்கணுன்ட்டு அப்புறம் அவர் பின்னாடியே கிளம்பிடுறார். சொந்த குழந்தை சொத்து சோகம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது பின்னாடியே கிளம்பிட்டார். இந்த சம்பவமெல்லாம் நடக்கும்போது மற்ற நம்மளெல்லாம் இந்த மாதிரி போவோமா? 7 வயசில் குழந்தை, பால் மாறாத குழந்தை, மனைவி, குடும்பமாக தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னா போக முடியுமா? யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அவங்க அந்த மான்மியத்தில் வருது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. அப்படி போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஒவ்வொன்றா அப்புறம் அவங்க உபதேசம் வாங்கி ஒவ்வொரு தீட்சைகளாக வாங்கி அவங்க யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. இப்போ மெய்வழிச்சாலையில் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு பர்சனலாக எந்த வகையில் நீங்கள் உந்துப்பட்டு தள்ளப்பட்டீங்க இந்த மெய்வெளிக்கு? ஏன்னா நான் மெய்வெளியிலேயே இங்கே இருந்துட்டேன். சின்ன குழந்தையிலிருந்தே இங்கே இருந்துட்டேன். நான் இங்கே தான் என்னுடைய ஆரம்பமே இங்கே தான். இதோட ஸ்பெஷாலிட்டினா என்ன நினைக்கிறீங்க? இதனுடைய ஸ்பெஷாலிட்டின்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும், மனிதன் அப்படின்னு பிறந்துட்டா அவன் நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 3 இதை தெரிஞ்சுக்கணும். மற்ற மிருகங்கள்லாம் இருக்குது, ஆனால் மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்துருக்குறான். மிருகங்களுக்கெல்லாம் 6 அறிவு இல்லை, 5 அறிவு தான். ஆனால் மனிதனாக பிறந்துட்டா இவன் 3 விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எந்த 3 விஷயங்க? மனிதனாக பிறந்துட்டான்னா நாம் யார், ஏன் நம்ம பிறந்தது, நம்ம பிறந்தமே ஏன் பிறந்தோம், நாம் யார், ஏதோ கடவுள்னு சொல்கிறாங்களே, இறைவன் சொல்கிறாங்களே, யார் அது? 2வது விஷயம் அதையும் தெரிஞ்சுக்கணும். நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல.
அப்போ கடவுள்னு சொல்கிறவங்களே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். மனிதனாக பிறந்தா மிருகங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அவசியமே இல்லை. அதுக்கெல்லாம் செட்டப் ஆஃப் மைண்டு. எப்படி வேணாலும் அது வாழ்த்து அது பண்ண வேண்டும். செட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. இவனுக்கு மட்டும் 6வது அறிவை கொடுத்துருக்குறாங்க. மற்ற மிருகங்களுக்கு அது கிடையாது. இன்னொன்று ஏதோ நோக்கு வரம்புன்னு சொல்ல வந்தீங்களா? அது நடந்த சம்பவத்தை சொன்னேன். என்ன சம்பவங்க அது? அதாவது என் கையில் அப்புறம் நாங்கள் இங்கே தானே நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தானே. பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் வளர்ந்தது இங்கே தான், மெய்வெளிச்சாலை தான். ஒரு வயசு குழந்தைகள் தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. ஆனால் இங்கே நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா குரங்கு மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுவோம். இந்த கம்மாயில் அங்கே இருக்குது, அந்த கம்மாயெல்லாம் எடுத்திங்கன்னு தெரியும். மரத்துலேயே இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு போவோம். அப்படி இருக்கும்போது மேலேருந்து சருன்னு கீழே இறங்குவேன். குரங்கு கோல்னு விளையாண்டுக்கிட்டு. அப்போ பார்த்தா இந்த கையில் இப்படியே பூரா புண்ணாயிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் கொதன்னு புண்ணாக இருக்கும். ஒரு மாதமாக நானும் போய் மருந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் சரியாகலை. புண்ணாகவே இருக்குது. பால் பட்டு, அந்த பூரா பால் பட்டு இதாக இருந்தது. ஆனால் ஒரு மாதம் அது சரியாகிறத தற்செயல நான் திருமலைக்கு ஆனவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போக, அவங்க அங்கேருந்து வர கரெக்டாக இருந்தது. அவங்க என்னை பார்த்த உடனே, அவங்க எப்பயுமே முக்கூறு கத்தி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க தானே, நம்ம சின்ன பையன் தானே, என்னோட காத்தியை தூக்கிட்டு ஓங்கி அடிக்கிற மாதிரி ஓங்கினாங்களே விளையாட்டுக்கு. ஓங்கின உடனே நான் தெய்வமேன்னேன். கையை அப்படி தூக்கின உடனே இந்த கையில் இருக்கிறது பூரா தெரியுது. அப்படியே புண்ணு போதகன்னு. டேய், என்னடா இது இப்படி வச்சுருக்கிற கையன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, அது இன்னும் ஆற மாட்டேங்குது. நானும் மருந்து போட்டு தான் பார்க்குறேன், ஆறலன்னு. கொண்டாடா அப்படின்னுட்டு உடனே அப்படியே கையை பிடிச்சி இப்படி பார்த்தாங்க. இவ்வளோ இருக்குது கொதன்னு இப்படியே வச்சுருக்கிறியடா அப்படின்ட்டு அப்படி கையை பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு, சரிடா நாளைக்கு சரியாக போயிடும்டா, நீ எதை வேணாலும் போடு, இல்லை போடாமல் விடு, எண்ணெய் வேணால் லேசாக தேய்ச்சி விடுத்தாங்கன்னுட்டு போயிட்டாங்க. நானும் சரி அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நான் வரல போயிட்டேன். இது நடக்கிறது மணி 2 மணி மத்தியானம். நாங்கள் விளையாடுறதுக்கு போகிறேன் பசங்களோட, சின்ன பேர் அவங்களோட விளையாட போவேன். அப்போ என்னை பார்த்தது சாயந்தரமான ஒன்று அந்த கொதன்னு புண்ணாக இருக்கிறது என்ன ஆகுது, அப்படியே பக்கு கட்டுது, கருப்பாக பக்கு கட்டுது. நைட்டு பக்கு கட்டிடுச்சு. மறுநாள் காலையில் அந்த பக்கெல்லாம் அப்படியே உதிருது. இவ்வளோ பெருசாக இருந்தது, அப்படியே உதிர ஆரம்பிக்குது. மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த உதிர்ந்ததெல்லாம் சிகப்பாகுது, சிகப்பு தோல் சரியாயிட்டு வருது. மத்தியானத்துக்கு மேலே சரியாகி போச்சு. அப்படியே இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால நடக்குமா? ஒரு காலம் நடக்காது. இதெல்லாம் நான் அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அது எங்கள் கூட பிறந்த சிஸ்டர் தான், எங்கள் அக்கா தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வலிப்பு கிடையாது. என்ன பிரச்சனைங்க அவங்களுக்கு? அதாவது கை நரம்பு பூரா இழுத்துக்கும், முகத்துலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க அவ்வளோ வேதனைப்படுவாங்க. பார்த்தா நம்மளுக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அப்படி வந்தது மேரேஜுக்கு அப்புறம் வந்தது என்னாச்சு, இது மாதிரி சரி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு போகிறபோது, இங்கே தெய்வத்துக்கிட்ட போய் எப்பயுமே நாங்கள் வெளியில் போனோம்னா அவங்கள்ட்ட போய் உத்தரவு கேட்காம போக மாட்டோம். தெய்வத்துக்கிட்ட நேராக போய் உத்தரவு கேட்க போகிறாங்க. உத்தரவு கேட்க போகிற போது அவங்க உத்தரவு போகிற போது வந்துடுச்சு இந்த வலிப்பு. திருப்பி வந்தோடனே அவங்களுக்கு முன்னாடியே இது மாதிரி இழுத்து ரொம்ப பார்த்த உடனே அவங்க, என்னடா இது நம்ம குழந்தை இப்படி இருக்குது அப்படின்ட்டு, இவ்வளோ இதாவா அப்படின்ட்டு உட்காந்து அவங்கள வாங்கி உட்காருன்ட்டு அந்த இதை அவங்க தலையில் கையை வச்சு ஒரு முடியை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இந்த காலால் காலில் ஒரு உதை கொடுத்தாங்க. அவ்வளோதான். அவங்களையே பார்க்குது எங்கள் அக்கா, அவங்கள பார்க்குறாங்க. ஒரு தலையில் ஒரு கையை வச்சு லேசாக ஒரு இழுத்தாங்க, காலால் ஒரு உதச்சாங்க.
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அடிக்கடி வர ஆரம்பித்தது, ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போய் காமிக்க போகிறதுக்கு முன்னாடி உத்தரவு கேட்டு போகலான்னு போனவங்க அங்கேயே வந்துடுறதுனால அதை சரி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. போய் டாக்டர்கிட்ட காலையில் போனவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சாயந்தரம் வரைக்கும் வரமாட்டேங்குது. அந்த டாக்டரும் இங்கே அவருடைய அப்பாலாம் இங்கே சேர்ந்தவர். அந்த டாக்டர் என்னங்க காலையிலேருந்து இருக்கிறீங்க, எந்த சிம்டமும் தெரியலையே, இந்த மாதிரி வரும்போது ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இல்லை, ஆண்டவங்க இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா என்னங்க இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றுமே வராது, நீங்கள் போங்கன்ட்டார் டாக்டர். டாக்டர் இப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆமாம், ஏன்னா அவங்க அப்பாவும் இங்கே சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். அவங்களுக்கும் 3 குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிறாங்க இப்போது. அப்படி ஒரு சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்கும். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.